பை பாய். ஹை கைஸ், திரும்ப ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதுவும் வந்து ஒரு வேறு லெவல் வீடியோ, பைக் டெலிவரி வீடியோ தான். எனக்கும் வந்து எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு வந்து வீடியோவே எடுக்கலை. நானும் அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். அண்ட் யார் வண்டி எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பைக் டெலிவரி வீடியோலேயே வந்து வந்திருப்பான் ஒரு பையன். ஸோ அவன் தான் எடுக்கிறான். என்ன வண்டின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழ் டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. XPULSE 200 தான் எடுக்கிறான். ஸோ அதுக்காக வந்து கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து டேட் 12 அண்ட் நாளைக்கு தான் வந்து டெலிவரி எடுக்கிறான். காலையில் ஒரு 10லேருந்து 12 மணிக்குள்ளேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அது எப்போன்னு சொல்லிட்டு தெரில. நானும் வந்து இப்போ தான் வேலூர் போயிட்டு வந்தேன். ஸோ போகும்போது ஒரு 120 கிலோமீட்டர்ஸும் வந்து நான் ஸ்டாப்பாக அடித்தாங்க ஃபுல்லாக. பெட்ரோல் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருப்பேன். வெறும் ஒரு 120, 100 அது மாதிரி தான் ஃபுல்லாக போனால். அப்பயும் வந்து மைலேஜ் சரியான மைலேஜ், எப்படியும் 45 கிட்ட தந்துருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோ இந்த ஷோரூம் தான் வந்து எடுக்க போகிறான் அவன். நான் கூட மைலேஜ் செம்மையாக ட்ராப் ஆக போகுது அப்படி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டினேன். வெயிலில் ஸ்லோவாகவே போக பிடிக்கல. சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு தான் தோணுது. அண்ட் இந்த மந்த் எண்டு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறேன். அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 45ன்ற பாருங்க 450 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அது என்னன்றது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வண்டியிலே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்றதை சொல்கிறேருங்க. முதல்ல நான் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்படியே எங்கள் ஏரியாவில் வந்து டிமார்ட் திறந்துருக்காங்க. ஸோ அதை வந்து போயிட்டு ஏதாச்சும் வாங்க முடியாதா பார்ப்போம். ஏதாச்சும் வாங்கலாம். என்ன பிரச்சனைன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சைலன்சரில் வந்து எக்ஸாஸ்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்னான்னு தெரியல, எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து வண்டி கீழே இருக்கும்போது வந்து சரிவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து தேஞ்சி ஹோல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தனியாக ஒரு வீடியோவை போடுறேன்னா. அண்ட் நாளைக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஃபோனில் தான் எடுப்பேன். ஏன்னா கோப்ரோ செட்டப்பில் வந்து போக மாட்டேன். ஃப்ரெண்டு கூட பைக்கில் போயிடுவேன், பக்கத்தில் தான்றதுனால. ஸோ அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் அப்படியே அங்கே. ஓகே, நான் வந்து போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். நான் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் அங்கே ஷோரூம்லேருந்து. கஸ்டமர் எல்லாமே வாங்கி தான் பார்த்தாங்க. வண்டி பார்த்துட்டு தான் வேறு வண்டி வரும். சரியான ஹைட்டாக இருக்குது. கேக்கில் ஒன்றுமே தெரியல. முன்னாடி இந்த நாளைக்கு தான் நான் நம்ம பண்றது நடக்குதுடா கை உனக்கு. அங்கிள் நீங்கள் போங்க. அங்கிள் உள்ள பக்கத்தில் நில்லுங்க. நீங்கள் நில்லுங்க அங்கிள், நான் வீடியோ எடுக்கிறேன். எடுங்க. சீட் மேலே மட்டும் போதுடா. அதுதான் வெடிங்க. இது நல்லா டைட்டாக இருக்கும்.
வேஸ்டா போயிட்டல. அதுதான் கிருஷ்ணாவில் எதுவுமே வாங்கக்கூடாது. சாந்தி போயிடணும். அப்படியே பேக் பண்ணு. அப்படியே பேக் பண்ணு. உங்களுக்கு கொடுக்கலடா. தேங்க்யூ. கத்தி கீழே வந்துச்சா? பரவாயில்ல. எடு ப்ரோ. அசிங்கம் வரலாம். போடா ரன் போடா. சும்மா போயிட்டா. கைஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வந்து சிம்பிளாக தான் இருந்திருக்கும். நான் வந்து மோட்டோலாக் செட்டப்பில் போயிருந்தா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்திருக்கும், வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அண்ட் வண்டி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது வண்டி பற்றி. இந்த வண்டி பற்றி நான் வந்து எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பல்ஸ் பற்றியும் வந்து தெரியணும். அண்ட் கைஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கெலாம் வந்து இப்போ காப்பிரைட் கிளைம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது நானே தெரில. இத்தனைக்கும் நான் வந்து க்ரெடிட்ஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அந்த பார்ட் மட்டும் சாங் வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல நான் பேசியிருந்தாலும் வந்து வேறு சாங் மட்டும் தான் வந்திருக்கும். வேறு என்ன பண்ணுறது? இல்லைன்னா அந்த வீடியோக்கு வர ரெவென்யூ வந்து அவங்களுக்கு போயிருமே. நமக்கே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்ருக்கேன். $75 கிட்ட சேர்ந்துருக்கு. ஸோ சீக்கிரமாக $100 எடுத்துகிட்டு ஒரு பெரிய ட்ரிப் அடிக்கணும். பார்ப்போம். அண்ட் வேறு என்ன, அவ்வளோதாங்க. எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து வீடியோ வரும் ஓரளவுக்கு ரெகுலராக. முடிஞ்ச அளவு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். அப்படின்னா சைடில் வந்து நான் நேம் தரேன். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.